நண்பர்களே, நீச்சல் தெரியாத அளவுக்கு தொட்டி கட்டி போட்டுருக்கு. நீச்சல் தெரிஞ்ச அளவுக்கு வாங்க பாப்போம். இப்போ கிணறு கிடக்க எல்லாமே பிரான் அடிக்க போறோம். நீ பஞ்சு ஏப்பா உயரமான தெரியுது. அடி பாப்போம். பிரான போறீங்க. உள்ள போறேன் போயிட்டு தானே வட்டி தானே முன்பல்ட்டி. ஆமா முன்பல்ட்டி அடிக்க. முன்பல்ட்டி அடிக்க போறாரு. அடினே அடி. அது பேக் பல்ட்டி. அது பேக் பல்ட்டி. அது தள்ளி நிக்கனே. பேக் பல்ட்டி. அடிக்க தெரியாது பேக் பல்ட்டி. நண்பர்களே, உரம்போட செவந்து போயாவது தங்கல்ல தானாக ஆற்ற கடந்து போயாவது ஆற்ற கிடக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி கிடக்க போகிறோன்னு தெரில. தலையில் வேற மூட இருக்கு. பேட்டியில் ஆழம் இல்லைலோ? ஆழம் இல்லை பாருங்க. இப்போ வாங்க பார்ப்போம். உள்ளே போயிட்டுருக்கோம் வயலுக்கு. சரி பார்ப்போம். தாண்டியாச்சு ஒரு வழியாக. இன்னும் வயல் பக்கம்தான் போயிட்டுருக்கோம். வயலில் உரத்தை போட்டாச்சு. முள் இருக்கான்னு பாருல. காலில் நறுக்குன்னு ஒரு குத்திட்டு நண்பர்களே. பாரு காலில் பாரு இருக்கான்னு பாரு. காலில் இதில் தெரியுதா? இருக்கா? பீங்கா குத்திருக்கா? இது முள் குத்திருக்கான்னு தெரியல. இதா என்ன குத்திருக்கு? முள்ளு தானா இருக்க உள்ள? தட்டுதா? காட்டு. வயல் நறுக்குனால இறக்கிருக்கு. யோப்பா குத்துல குத்தி எடு. நறுக்கணும் சுவீரை குத்து எல்லாம் வராது. வலிக்கல. எப்படியா குத்தி எடுத்துருவேனே. பெரிய முள்ளா சடக்குன்னு அந்த ஆற்றுல இறங்க சொல்ல சடக்குன்னு இறக்கிட்டல. நொறிஞ்சிட்டு பிறகு. ஆமாம். மேக்க வந்து போடு ஒரு தலை. தொழி வேறு கை வேறு வழுகுது. பிஎம் தொழி பிஞ்சிட்டுனா அது எங்கே கிடக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் கிராஸாக தான் குத்தி இருக்கு. எடுக்க முடியாண்ணா. பிளேடு வச்சு அறுத்து இருக்கணுத்துக்கு. பிளேடு வச்சு இருக்கணும். உள்ளே வர இறங்கிட்டு நினைக்கிறேன். கீழே சைடு போய் இங்கேருந்து கிழிஞ்சிருக்கணும். என்ன வலிக்குதான் நான் கிடக்கு பேர். ஆமாம் உள்ளே கிடக்குனேன். அது வந்து பீங்கானா தான் இருக்குன்னு நினைக்கிறானே. முள்ளு மாதிரி தெரியல. முள்ளும் தெரியலையா? அங்கே பாரு கிழிச்சு இங்கேருந்து பயம் காட்டாத. சரி அப்போ வெட்டிட்டு எடுப்போனே. ஆமாம் வெட்டிட்டு எடுக்கலாம் பேசாமல். சரி வச்சு சொன்னிக்க. சரி